மிக வேகமான ஓட்ட வீரர்னு ஒருத்தர் இருக்காரு. யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தராவது. வெரி குட். இங்கிருந்து சவுண்ட் வருது பாரு. உசைன் போல்ட். உசைன் போல்ட் அவருக்கு ஒரு கால் ஊனம் தெரியுங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? ரைட். அவருக்கு ஒரு கால் ஊனம். ஆனால் உலகத்திலேயே 100 மீட்டர்ல மிக வேகமாக ஓடிய எந்திர மனிதன் பேரு உசைன் போல்ட். எப்படி சாதித்தார் அப்படின்னா, அவர் சொல்றாரு, நான் கனவில் 100 முறை நான் ஜெயிச்ச மாதிரி என்ன பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஜெயிச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டே இருப்பேன். இதுதான் இன்னைக்கு சைக்காலஜி இல்லாமல் விசுவலைசேஷனுங்கிறோம். நீங்கள் இன்னையிலிருந்து கனவு காண ஆரம்பிக்கலாம். என்ன கனவு? நீங்கள் எந்த துறைக்கு போகணும் விரும்புகிறீங்களோ அந்த துறையை சார்ந்த ஒரு ரோல் மாடல் ஒன்று வச்சுக்கோங்க. அவர் கையால் நீங்கள் பரிசு வாங்குற மாதிரி என்ன பண்ணிக்கிட்டே இருங்க, நினச்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் அதுக்கு முயற்சி எடுக்கணும். நினச்சிக்கிட்டு இருந்தால் மட்டும் போதாது. அதனால தான் அப்துல் கலாம் சொன்னார், கனவு காணுங்கள்னார். நிறைய பேர் கேட்டாங்க, என்கிட்ட போர்வை கொடுத்தீங்கன்னா நல்லா தூங்குவேன். அந்த கனவு அல்ல. அடுத்த லைன் அவர் சொல்றாரு, அதை நாம் பார்க்கவே இல்லை. என்ன சொன்னார்? தூங்க விடாமல் செய்வது. எந்த விஷயம் நம்ம மறுபடியும் ரீதிங்க்னு இருக்கு. அப்படி ரீதிங்க் ஆனால் என்ன ஆகுனா கிரியேட்டிவிட்டி வரும். கிரியேட்டிவிட்டின்னா தெரியுமல்ல, இன்னைக்கு உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குது? கிரியேட்டிவிட்டினா ஆக்கத்திறன். எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம்.